இன்னைக்கு முருகருக்கு வெற்றிலை தீபம் செவ்வாய் உரையில் 3வது வாரமாக போடுறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஆமாங்க, நம்ம வெற்றிலை தீபம் போடுறது அவ்வளோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் 2 வாரம் வெற்றிலை தீபம் போட்டதுக்கு எனக்கு இன்றைக்கி 3வது வாரத்தில், அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுக்குமா ஒரு இன்டர்வியூக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். அதனால தான் என்னால் மதியம் வெற்றிலை தீபம் போட முடியல. நான் எப்போவுமே மதியம் செவ்வாய் உரையில் தான் நான் வெற்றிலை தீபம் போடுவேன். ஆனால் இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்தனால நைட்டு 8 to 9 தான் வெற்றிலை தீபம் போட்டேன். வீட்டில் இருக்க சின்ன சின்ன திங்ஸை வச்சே நம்ம மனசார என்ன பண்ணுறோமோ அதை மனதார உண்மையாக பண்ணோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பாருங்க. நான் மஞ்சள், அந்த மஞ்சளும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு முருகருக்குன்னே தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அது சாமிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மஞ்சளில் சந்தனம், அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பன்னீரில் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறோம். பன்னீர் வச்சு இன்றைக்கி பண்ணுறோம். லாஸ்ட் வீக் இளநீர் இருந்துச்சு. ஸோ அதனால் இளநீரை வச்சு அபிஷேகம் பண்ணினேன். என்னால் முடிஞ்சதை சுத்தமாகவும் மனதாரமும் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய திருப்தி தான். ஸோ அது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோன்னே மனசில் இருக்க குறையெல்லாம் தீர்ந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதுதான் இந்த வாரமும் அவ்வளோ திருப்தியாக மனநிறைவாக சாமியை கும்பிட்டாச்சு. அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சாமிக்குன்னு தனியாக ஒரு டவல் வச்சுருப்போம். அந்த டவலில் அழகாக ஒத்தி முருகரை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 6 வெற்றிலை வச்சு வெற்றிலை தீபம் நம்ம அவ்வளோ அருமையாக போட்டாச்சு. இன்றைக்கி பிரசாதமாக பார்த்திங்கன்னா பாலும் பழமும் தான் வச்சுருக்கேன். பாலில் நாட்டு சக்கரை கலந்து வச்சுருக்கேன். இது பசும்பால், தண்ணி கலக்காமல் தனியாக எடுத்து முருகருக்கு படைச்சாச்சு. அவ்வளோ சூப்பராக கும்பிட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி நன்மை அடைங்க, சந்தோஷமாக